எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2203வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், சரீர ரீதியாய் பலவீனப்பட்டு மருத்துவமனையில் வீடுகளில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவன் அற்புதமாய் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். உங்களில் யாராவது பலவீனத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசையும் பெருக பண்ணுவாராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். இந்த காலை மன்னா வசனத்தை சொல்வதற்கு முன்பதாக நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்லும்படி விரும்புகிறேன். இதே போல ஒரு வெள்ளிக்கிழமை தன்னுடைய வியாபாரத்துல மிகவும் சிரமப்பட்டு கடன் பிரச்சனை ரொம்ப ஆகி வாழ்வதை விட சாகலாம் என்ற யோசித்த பொழுதுதான் எங்களுடைய திருச்சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு தாயார் அவர்களுக்கு போய் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு நடக்கிற அந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு நீங்க வந்து பாருங்க, இயேசப்பா நிச்சயம் உங்க அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு வரும்போது சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து பாரத்தோடு ஜெபித்தோம். இவர்கள் வீட்டுக்கு போன போது எந்த கடன்காரனுக்காக ஓடி ஒளிஞ்சி மறிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதே கடைக்காரன் வந்து, நீங்க உங்களுக்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் தாருகிறோம், நீங்க நல்ல வேலை செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமா தாங்க, அவசரம் வேண்டாம், நீங்க மெதுவா அந்த பணங்களை தாங்க சொல்லி அவங்க தொழில் செய்வதற்கு வேண்டிய அத்தனை பொருட்களும் வாங்கி கொடுத்தார்கள். இவர்கள் தொழில் செய்து எல்லா கடத்தையும் கொடுத்து முடித்து இவர்கள் வெற்றியாய் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது, உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதில் உள்ள 6வது வசனம், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. இன்றைக்கு அநேக மக்களுக்கு பார்க்கும்போது கடன் பிரச்சனையில மாட்டியிருக்கிறாங்க. உழைக்கிற சம்பாத்தியம் பத்தமண்டுக்கு, கடனுக்கு மேல கடன். சிலர் இந்த கடன்ல மாட்டிக்கிட்டு இருப்பதுனால ஊரை விட்டே ஓடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்கிறாங்க. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தின் மீது, தனிப்பட்ட உங்க ஜீவியத்தின் மீது, உங்க வாழ்க்கையில கடன் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை புதுசா பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் அருகாமையில் உள்ள ஆலயத்துக்கு போங்க. அங்க போய் நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. அங்க போதகர் இருப்பார். அவங்கள்ட்ட சொல்லி என்னுடைய கடன் பற்றி மாறுவதற்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லுங்க. ஜெபம் பண்ணுவாங்க. சபை மக்களா இணைந்து ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி அந்த சகோதரிக்கு கர்த்தர் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தாரோ அதே போல உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இன்னைக்கு நம்ம வாங்குற வருமானத்துக்குள்ள நம்ம செலவை வச்சுக்கிடணும். கடனை எப்படியாவது கொடுக்கணும் சொல்லி முயற்சி பண்றோம், முடியல. ஆனா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா இன்னைக்கு அற்புதம் செய்கிறார். எங்களுடைய சபைக்கு வந்த சில மக்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சமீப நாட்களில ஆண்டவர் அற்புதம் செய்து கடனை திருப்பி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையில கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நிறைய கர்த்தர் கொண்டு போவார் என்ற விசுவாசத்தோடு இருங்க. ஒருவேளை உங்க வியாபாரத்துல கடனா, ஒருவேளை உங்க வீட்டு மேல ஒரு கடன் இருக்கலாம், வாகனத்து மேல கடன் இருக்கலாம், பிள்ளைங்களுடைய படிப்புக்காக கடன் வாங்கியிருக்கலாம், ஏதோ ஒரு அவசியம் உள்ள கடனை வாங்கியிருக்கலாம். ஆனா இந்த கடத்தை என்னால கொடுக்க முடியலையே, நான் நினைச்ச இடத்துல பணம் வரலையே, எங்க வீட்டுல ஒரே போராட்டமா இருக்க அப்படின்னு சொன்னா ஏசப்பாட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த கடனை அடைக்க எனக்கு உதவி செய்யுங்க, என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, நல்ல வேலையை தாங்க, இனி நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய கடத்தை கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க, இனி நான் கடன் வாங்க மாட்டேன் என்று சொல்லி முடிவோடு இருங்க. ஒருவேளை இதுல யாராவது கடன் வாங்கணும் அப்படி சொல்லி இருந்தா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நீ கடன் வாங்குவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ தான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த வசனத்தை விசுவாசிப்போம். ஆண்டவர் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் ஸ்தோத்திரம்.
எங்களுக்கு காணப்படுகிற எல்லா கடன்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை கடனை திரும்ப கொடுக்க முடியாது கஷ்டப்பட்டு கொண்டு வந்தா அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்து கடனை திருப்பி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இனி கடன் வாங்காமல் இருக்க உதவி செய்வீராக. பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும்